வணக்கம் நேர்களே. நலம் தரும் நட்சத்திர கோவில்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில நாம அவிட்ட நட்சத்திரம் பத்தி பார்க்க போறோம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திர பரிகார கோவில்கள் நிறைய இருக்கு, அதுவும் அவங்க பகுதியிலேயே. அதுல வரலாற்று சிறப்புமிக்க 2 திருக்கோவில்களை பத்தி தான் நாம இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க போறோம். முதலாவதா நாம பார்க்க போறது கும்பகோணம் கீழ்கொருக்கையில அமைஞ்சிருக்கிற அருள்மிகு புஷ்பவல்லி அம்மன் சமேத பிரம்மஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தான். வரலாற்று சிறப்பு மிக்க அந்த திருக்கோவில் பற்றியும், அந்த கோவிலுக்கும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் உடைய தொடர்புகளை பற்றியும், அங்குள்ள தெய்வங்கள் பற்றியும், பரிகார பூஜைகள் பற்றியும் முனைவர் திரு செல்வகணபதி ஐயா என்ன சொல்றாருன்னு இப்போ பார்க்கலாம். முதலாவதாக நாம் சென்று தரிசிப்பதற்கு உரியதாகிய அவிட்ட வெண்மீனுக்கு உரியதாகிய மிகச்சிறந்த பிரார்த்தனை தலம் கீழக்குறுக்கை என்று சொல்லப்பெறுகிற அருமையான திருத்தலத்தில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிற அருள்மிகு அன்னை புஷ்பாம்பிகை உடனமர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் என்கிற அருமையான கோயில். இந்த கோயில் எங்கே இருக்கிறது, எக்காலத்தில் தோன்றியது, எத்தகைய வழிபாட்டு சிறப்புக்குரியது கட்டுமானம் அமைந்தது என்பதையெல்லாம் வரலாற்றுக்காரர்கள் தெள்ளத் தெளிவாக நமக்கு எழுதி காட்டியிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சோழர்கள் பெரிதும் வலிமை குன்றி கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கிற பழையாறு என்கிற பகுதியிலே குறுநில மன்னர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பரம்பரையில் வந்தவர்களாகிய எழுச்சி மிக்கவர்களாகிய விஜயாலய சோழனும் அவனுக்கு பின்னே வந்த அவனுடைய திருமகனாகிய ஆதித்த சோழனும் தான் மறுபடியும் மீட்டெடுத்து சோழ சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய பெரும் சிறப்புக்கு உரியவர்கள். திருப்புறம்பயம் என்கிற பேரிடத்தில் நடைபெற்ற மிகப்பெரிய போரில்தான் பாண்டியர்களும் பல்லவர்களும் வீழ்ச்சி பெற பிற்காலத்தில் மிகச்சிறந்ததாகிய சோழ பேரரசு தோன்றிற்று. ஏறத்தாழ 400 ஆண்டு காலம் கிளர்ச்சிமிக்க எழுச்சிமிக்க சோழ பேரரசுக்கு வித்திட்டவன் தன்னுடைய உடம்பில் 96 இடங்களில் போர்க்களத்திலே பட்ட விழுப்புண்ணை தாங்கியவன் விஜயாலயன் என்று உலா இலக்கியம் சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட பழையாறை சோழர்களுடைய தலைநகரமாக விளங்கிய பெருமைக்குரியது. அதற்கு பக்கத்தில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டத்தில் பட்டீஸ்வரம் சாலையில் நீங்கள் பயணித்தால் கொருக்கை தோட்டம் என்கிற சிறு கிராமத்தின் அருகில் கீழக்கொருக்கை என்கிற இடத்தில் இந்த அருமையான திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அம்மையினுடைய அற்புதமான திருநாமம் இங்கே ஒப்பற்றதாக விளங்குகிறதாகிய புஷ்பாம்பிகை என்கிற திருநாமம் கொண்டு அன்னை அற்புத கோலம் காட்டி நமக்கு அருள் பாலிக்கிறார். பிரம்மபுரீஸ்வரர் தன்னை வணங்குகிறவர்களுக்கெல்லாம் அளப்பரிய ஞானத்தை தருகிற காரணத்தால் வெறும் பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்லாது அவரை பிரம்ம ஞானபுரீஸ்வரர் என்று அந்த ஊர்க்காரர்கள் பாராட்டுவதை பார்க்கிறோம். அழகாக கிழக்கு நோக்கி எழுந்தருளியிருக்கிற பெருமானுடைய திருக்கோயில் மிகச் சிறப்பாக இருக்கிறது. மிக அளவான தோற்றத்தில் மூலவர் கருவறையிலே எழுந்தருளியிருந்து காட்சி தருகிறார். சந்திர புஷ்கரணி என்கிற அருமையான திருக்குளம் அந்த திருக்கோயிலுக்கு பக்கத்திலே அமைந்திருக்கிறது. ஒரு அதிசயம், எங்கே பார்த்தாலும் சிவபெருமானுடைய முன்னிலையில் நந்தி எம்பெருமான் கோயில் கொண்டிருப்பார். அம்மை சன்னிதானத்தில் இன்னொரு சிறிய நந்தி இருக்கும். ஆனால் ஒரே மண்டபத்தில் ஒரு நந்தி சிவனை நோக்கி, இன்னொரு நந்தி பெருமாட்டியை நோக்கி அமைந்திருக்கிற ஒரே மண்டபத்தில் 2 நந்தியம்பெருமான்கள் எழுந்தருளியிருக்கிற அற்புதம் இந்த தலத்திலே அமைந்திருக்கிறது என்பது முக்கியம். இந்த அருமையான ஒப்புயர்வற்றதாக இருக்கிற திருத்தலத்தில் ஒரு காட்சி, இறைவனும் இறைவியும் கூடியிருக்கிற திருக்கோலத்தை நீங்கள் பல தலங்களில் பார்த்திருப்பீர்கள். இறைவனை 4 கை உடையவனாக, 8 கை உடையவனாக இறைமைக்கே உரிய உருவத்திலே சித்தரித்திருப்பார்கள். அம்மையையும் அதே மாதிரி சித்தரித்திருப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் தான் மானுட உடிவில் சிவபெருமானும் அம்மையும் ஒருவரை ஒருவர் தழுவியவாறு இருக்கிற அற்புதமான காட்சி இந்த திருத்தலத்திற்கே உரியதாகிய அற்புத காட்சி. அங்கே இருக்கிற கல் தூணில் தாடி வைத்து கொண்டிருக்கிற ராஜ கம்பீரத்தோடு தோன்றிய ஒரு முதியவருடைய சிலை எங்கள் கண்களிலே பட்டது.
அதை நன்றாக ஆராய்ந்து பார்த்த நேரத்தில் ஒப்புயர்வற்றதாகிய தாராசுரத்தில் மிகப்பெரியதாகிய நடுக்கந்தீர்த்த பெருமானுடைய திருக்கோயிலை கட்டிய 3ஆம் குலோத்துங்கனினுடைய திருவுருவச் சிலை அது என்று பின்னே வந்தவர்கள் அருகில் இருந்த ஆராய்ச்சிக்காரர்கள் சொன்ன நேரத்தில் நாங்கள் மெய்சிலிர்த்து போனோம். அப்படி ஒரு பேரழகோடு அவன் இருக்கிறான். கட்டுமானம் கருங்கல்லுக்கு மாறுவதற்கு முன்பு செங்கற்கள் வைத்து கட்டப்பட்ட கட்டுமானத்தோடு கூடிய அற்புத கோயிலாக அது இன்றைக்கு சிதைந்து மிகப்பெரிய கோயிலாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து இன்றைக்கு அமைந்திருந்தாலும் அந்த பழைய செங்கல் கட்டுமான அமைப்பை இன்றைக்கும் வரலாற்று சுவடுகளாக நம்மாலே அங்கே காண முடிகிறது. அந்த அற்புதமான திருக்கோயிலோடு 11 சித்தர்களிலே ஒருவராகிய கோரக்கரை கொண்டு வந்து குறுக்கை என்கிற தலம் காரணமாக இணைக்கிறார்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நம்முடைய பழமொழி ஒன்று சொல்லும், அவிட்டத்தில் பிறந்தவன் வீட்டில் தவிட்டு பானைகளிலெல்லாம் பணம் என்று சொல்வார்கள். அதிர்ஷ்டம் மிக்க நட்சத்திரத்தில் ஒன்று இந்த அவிட்ட நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். இந்த திருத்தலத்தில் இருக்கிற பெருமானையும் பெருமாட்டியையும் சென்று வழிபட்டால் அவர்களுக்கு திருமணம் கூடி வருகிறது மிக விரைவில் என்று. 5 பிரதோஷத்திற்கு சென்று இங்கே இருக்கிற பெருமானை தரிசித்தால் அவர்களுக்கு பிள்ளை பேர் வாய்க்கிறது என்று சொல்கிறார்கள். பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் ஞானம் அளித்த பெருமான் இங்கே ஞான காரகனாக எழுந்தருளியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கடலையையும் முந்திரியையும் படையலிட்டால் நன்றாக பிள்ளைகளுக்கு கல்வி வாய்க்கிறது என்று சிவாச்சாரிய பெருமகனார் எடுத்துச் சொல்கிறார். திருக்கோயிலில் வழக்கமாக இருக்கிற அனைத்து கோஷ்ட தெய்வங்களும் நந்தியம்பெருமான் இருக்கிறார். சப்த ஸ்வர விநாயகர் இருக்கிறார். ஓசை எழுகிற சப்தஸ்வர முருகன் எழுந்தருளியிருக்கிறார். ஆடுகிற திருக்கோலத்தில் நர்த்தன விநாயகப் பெருமானை தரிசிக்கிறோம். தென்முகக் கடவுள் ஞானம் வழங்கும் தட்சிணாமூர்த்தியாகவும் இந்த தரத்திலே இருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, வெற்றி தருகிறவளாகிய துர்காதேவி, சண்டிகேஸ்வரர் என்று ஞான பிள்ளையாக சிவபெருமானுக்கு வாய்த்து அவனுடைய படையலை தனதாக்கி கொள்ளுகிற பெருமான் இருக்கிறார். பைரவர் இருக்கிறார். கருவூரார் என்று சொல்லுகிற 9ஆம் திருமுறை பாடிய சித்தர் பெருமானுடைய திருவுருவம் இங்கே இருக்கிறது. சிவபார்வதியினுடைய சேர்ந்த சிற்பம் இருக்கிறது. நாவுக்கரசர் பெருமான் அங்கே தனிக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கிறார். இந்த கீழ கொருக்கைக்கு சென்று அங்கே அம்மையோடு எழுந்தருளியிருந்த அருள் பாலிக்கிறவனாக விளங்குகிற ஒப்பற்ற ஞான பிரம்மபுரீஸ்வரரையும் அம்மையாகிய புஷ்பாம்பிகையையும் வழிபட்டு எல்லா பேர்களையும் பெற வேண்டும். அதுவும் குறிப்பாக அவிட்ட விண்மீனிலே பிறந்தவர்கள் தாங்கள் பிறந்த நாளன்று அங்கே சென்று சிறந்த வழிபாடுகளை நிகழ்த்தினால் எல்லா பேர்களும் உங்களுக்கு தானே வந்து கூடும். அது கூட வேண்டும் என்று உங்களுக்காக நாங்களும் பிரார்த்திக்கிறோம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு உரிய நட்சத்திர பரிகார கோவிலான பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில் பற்றின வரலாற்று சிறப்புகளையும் அங்குள்ள தெய்வங்கள் குறிப்பா நந்திகேஸ்வரர் சுவாமியை பத்தியும் முனைவர் ஐயா மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ வீட்டில் இருந்தபடியே அந்த சுவாமியை நாம தரிசனம் பண்ணலாம். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம்
பெருமை வாய்ந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட வேண்டிய நட்சத்திர பரிகார கோவிலான கீழ்கோர்க்கையில அமைஞ்சிருக்கிற அருள்மிகு ஞான பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலை பத்தி நாம பார்த்தோம் இல்லையா? அடுத்ததா அவிட்ட நட்சத்திரத்துக்கு உரிய இன்னொரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திர பரிகார கோவில் பத்தி நாம பார்க்க போறோம். அது மிகவும் பழமை வாய்ந்த விருதாச்சலம்ல அமைஞ்சிருக்கிற அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவில். வரலாற்று சிறப்புமிக்க அந்த திருக்கோவில் பற்றியும் அவிட்ட நட்சத்திரத்துக்கும் அந்த கோவிலுக்கும் உடைய தொடர்பு பற்றியும் அங்குள்ள தெய்வங்கள் பற்றியும் பரிகார பூஜைகள் பற்றியும் நம்ம முனைவர் திரு செல்வகணபதி ஐயா என்ன சொல்றாருன்னு இப்ப பார்க்கலாம். மிகச்சிறந்ததாகிய அவிட்ட விண்மீனில் பிறந்த பெருமக்களுக்கு சென்று வழிபடத்தக்க இன்னும் ஒரு கோயிலையும் உங்களுக்கு நாங்கள் விருந்தாக தருகிறோம். அந்த அற்புதமான கால பழமையுடையதாகிய திருக்கோயில் கடலூர் மாவட்டத்தில் இன்றைக்கு விருத்தாசலம் என்ற பெயருடையதாக பழங்காலத்தில் திருமுதுகுன்றம் என்ற அழகான தமிழ் பெயரை உடையதாக அமைந்திருந்த திருநகரத்தின் கண்ணே அமைந்திருக்கிற மிக பிரம்மாண்டமான கோயில் நாம் இன்றைக்கு சென்று வழிபட இருக்கிற அருமையான கோயில். இந்த கோயிலில் எழுந்தருளியிருக்கிற பெருமானை அருள்மிகு அன்னை பாலாம்பிகை மற்றும் விருத்தாம்பிகை உடனமர் பழமலைநாத பெருமானுடைய அல்லது விருத்த கிரீஸ்வரருடைய திருக்கோயில் என்று நம்முடைய பெருமக்கள் பாராட்டி சொல்லுகிறார்கள். அது என்ன விருத்தாசலம் என நீங்கள் கேட்டால், விருத்தம் என்ற வடமொழி சொல்லுக்கு பழமை அல்லது முதுமை என்பது பொருள். அசலம் என்கிற வட சொல்லுக்கு மலை என்று பெயர், அசையாதது என்கிற பொருளில். எனவே விருத்த அசலம் என்பது பழமையுடைய கோயில் என்பதனால், அந்த பழமையான மலை என்பதனால் இந்த ஊருக்கு பழமலை என்று தமிழிலே இன்னும் ஒரு பெயரையும் நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். எனவே அந்த விருத்தகிரி என்று சொல்லத்தக்கதாகிய பழைய மலை, ஆனால் இன்றைக்கு அந்த ஊரில் ஒரு மலை கூட இல்லை. ஆனால் உள்ளூர்காரர்களையும் நிலம் பற்றிய ஆய்வுகளை நிகழ்த்துகிறவர்களாகிய அறிஞர்களையும் கேட்டால், கோயிலுக்கு அடியில் 100 அடிக்கு கீழே மிக கடுமையான தன்மை உடையதாகிய பாறைகள் இருக்கின்றன என்று சொல்வதன் மூலமாக ஒரு காலத்தில் பெரிய மலை இருந்து அந்த மலை காலப்பழமையால் அழிந்து போன காலத்திலேயே கட்டப்பெற்றதாகிய அற்புதமான திருத்தலம் இந்த தலம் என்கிறார்கள். நாங்கள் ஒரு செய்தியை கேள்விப்பட்டு வியந்து போனோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னரேயே இந்திய திருநாட்டில் 1008 சிவாலயங்கள் இருந்தனவாம். அந்த 1008 சிவாலயங்களில் தலை சிறந்த சிவாலயங்கள் என்று 4 சிவாலயங்களை நம்முடைய பெரியவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்று காசி, இன்னொன்று தில்லை என்று சொல்லத்தக்க சிதம்பரம், இன்னொன்று காற்று தலமாக இருக்கிற காளத்தி, 4வது பெருமைக்கு உரியது விருத்த காசி என்று சொல்லப்படுவதாக அமைந்திருக்கிறதாகிய பழைய காசி என்ற பெயருடையதாக அமைந்திருக்கிற இந்த விருத்தாசலம் என்று பெரியவர்கள் சொல்லுவதன் மூலமாக என்றைக்கு தோன்றினான் அந்த பெருமான், என்றைக்கு கீழே உருக்கொண்டு அந்த திருக்கோயிலிலே அவன் எழுந்தருளினான்னு நமக்கு தெரியவே இல்லை. மணிமுத்தா நதி என்று சொல்லத்தக்கதாகிய வரலாற்று பெருமைமிக்க 6 பக்கத்திலே தீர்த்தமாக, பக்கத்திலேயே அக்கினி தீர்த்தம், பக்கத்திலேயே குபேர தீர்த்தம், அருகிலேயே சக்கர தீர்த்தம் என்று எல்லாம் 4 4 4 என்கிற எண்ணிக்கை உடையதாகவே 4 பக்கங்களிலேயும் எழுநிலை கொண்ட 4 ராஜகோபுரங்கள், பெருமான் எழுந்தருளி இருக்கிற 4 திக்குகளிலேயும் 4 பெரிய காவல் தெய்வங்கள் என்று மிகச் சிறப்பாக சொல்லப்படுகிற பெருமைக்கு உரிய ஒரு பழங்கோயில். தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிற பெருமைக்கு உரியவன் அங்கே இருக்கிறவனாகிய பெருமான் விருத்தகிரிநாதன் என்கிற அந்த பெருமான் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். நடுநாடு என்று சொல்லத்தக்கதாகிய திருமுனைப்பாடி நாட்டில் தேவார மூவர்களால் பாடப்பட்ட தலங்களில் இது 16வது தலமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீர்கள். 3 தேவார பெருமக்களும் இந்த தலத்திற்கு வந்து பாடிய பாடல்களில் இன்றைக்கு கிடைத்திருக்கிற பாடல்கள் 112 பாடல்கள் இந்த தலத்திற்கு கிடைத்திருக்கிறது என்றால், இந்த தலத்தை தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் எப்படி நேசித்திருக்கிறார்கள் என்பதை உங்களாலே தெரிந்து கொள்ள முடியும். இந்த தலத்தில் பிறந்தவர்களை பெருமானவர்களுடைய மரண காலத்தில் தூக்கி தன்னுடைய மடி மீது கிடத்தி அவர்களுடைய தலையை தன் திருக்கரத்தால் வருடி விடுவான் என்றும், அம்மை பெரியனாகி பக்கத்திலிருந்து
தன்னுடைய முந்தானையால் வீசி அவர்களுக்கு ஆறுதல் தருவார்கள் என்றும் சொல்லப்படுகிற அளவிற்கு இந்த தலத்திலே பிறந்தவர்களுக்கு ஒரு பெருஞ்சிறப்பு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். மிகச்சிறந்ததாகிய இந்த அருமையான திருத்தலத்திற்கு விருத்த காசி என்றும் சிரகிரி என்றும் வேறு பெயர்களையும் சொல்லுகிறார்கள். இந்த தலத்திலே வாழ்கிறவர்கள் வாழ்நாளில் மற்றைய தலத்தில் இருக்கிறவர்கள் காசிக்கு செல்வது போல் செல்வதில்லை. ஏனென்றால் காசிக்கும் முற்பட்ட தலம் இந்த விருத்தாஜலம் என்பதனால் இந்த தலத்துக்காரர்கள் காசி யாத்திரை மேற்கொள்வதில்லை என்று உள்ளூர்காரர்கள் பெருமைப்படச் சொன்னதை எங்களாலே கேட்க முடிகிறது. 4 புறங்களிலேயும் அற்புதமாக எடுநிலை கோபுரங்கள் எழுந்து நின்று நம்மை வரவேற்பதை பார்க்கிறோம். அகத்தியருக்கு பீடித்திருந்த பிரம்மகத்தி என்கிற தோடத்தை நீக்கி அருளிய பெருமானாக இப்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். மிகச்சிறந்த அருளாளர்கள் பலருக்கு செந்தமிழும் சிவநெறியும் பெறுவதற்கு காரணமாக விளங்கிய பெருமான் இந்த திருத்தலத்திலே இருக்கிறான். குரு நமசிவாயர் என்று பெருமை மிக்கவராக இருந்த ஒரு பெரிய அருளாளர். அவருக்கு அம்மை இங்கே வந்து மயங்கி கிடந்த நேரத்தை எடுத்து தன் மடி மீது வைத்து அமுது ஊட்டிய கருணைக்கு உரியவள் என்பதை பார்க்கிறோம். வாசலில் அமைந்திருக்கிற 16 கால் மண்டபம் எழிலார்ந்த தன்மை உடையது. சிதம்பரத்தின் கண்ணே இருக்கிற தெற்கு கோபுரத்தில் இருக்கிற நடன அடைவு சிற்பங்களைப் போல் 72 வகை மிகச்சிறந்ததாகிய நடன முத்திரைகள் கொண்ட அருமையான கோபுரம் இந்த தலத்திலே அமைந்திருக்கிறது. சமதரையில்தான் எங்கும் நீங்கள் விநாயகர் கோயிலை பார்க்க முடியும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும் படியிறங்கி கீழே போனால் ஆழத்து விநாயகர் என்கிற பெயரில் ஏறத்தாழ பூமி மட்டத்திலிருந்து 16 அடிக்கு கீழே ஒரு கோயிலை கட்டி விநாயகப் பெருமானுக்கு தனி கோயில் பிரகாரத்தோடு அழகாக வைத்திருக்கிறார்கள். விபிசித்து என்கிற முனிவருக்கு பெருமான் காட்சி கொடுத்த திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற அருமையான திருவிழாவிலே மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. நாம் அடிக்கடி நம்முடைய தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு வருவது போல் திருவிடை மருதூரில் நட்சத்திர சிவலிங்கங்கள் இருப்பதை நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறோம். திரு ஒற்றியூரிலே நட்சத்திர சிவலிங்கங்கள் இருப்பதை பார்த்திருக்கிறீர்கள். அதுபோல இந்த திருத்தலத்தில் சைவ ஆகமங்களாகிய 28 ஆகமங்களும் சிவலிங்க வடிவங்களிலே எழுந்தருளி இருக்க முருகப்பெருமான் அவற்றை சிவலிங்க வடிவில் எழுந்தருளச் செய்து பூசித்ததாக கருதப்படுகிற அற்புதமான சிவலிங்கங்கள் இங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கைலாய பிரகாரம் என்று வெளிப்பிரகாரம் பிரம்மாண்டமான பிரகாரமாக, 2வதாக வன்னியடி பிரகாரம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு வன்னி மரம் இருக்கிறது. முடிச்சுக்கள் இருப்பதை பார்த்துவிட்டு அதனுடைய காலம் கட்டாயம் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். அதனுடைய பட்டை கூட மருந்தாக விளங்குகிற திறமைக்கு உரியது. அப்படிப்பட்டதாகிய மிகச்சிறந்து 3வது பிரகாரத்திற்கு 63 பிரகாரம் என்று பெயர். 72 கல்வெட்டுக்கள் இந்த கோயிலினுடைய பழமையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. கால பழமையுடையதாகிய இந்த திருத்தலத்தில் ஒரு மிகப்பெரிய பெருஞ்சிறப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றோடு தொடர்புடையது. பெருமானை தன்னுடைய தோழனாக கொண்டு எப்போது பார்த்தாலும் வேண்டிய பொருளை அவனிடம் கேட்கிற பெருமான் இந்த தலத்திற்கு வந்தபொழுது தனக்கு பொன் வேண்டும் என்று கேட்டாராம். எவ்வளவு என்றதும் எனக்கு 12,000 பவுன் வேண்டும் என்று கேட்டதும் கொடுத்தார் ஒரு மூட்டையாக. சுந்தரருக்கு பயம். இதை எடுத்துக்கொண்டு திருவாரூர் சேர்வதற்குள் இடையில் யாராவது மரித்து பிடித்து கொண்டால் என்ன செய்வதுன்னு பெருமானுக்கு விண்ணப்பம் வைத்தார். அதான் கொடுத்து விட்டேனே என்று விருத்தகிரிநாத பெருமான் சொல்ல, இல்லை இல்லை, இதை நான் கொண்டு போய் சேர்ப்பது கடினம். அதனால் பக்கத்தில் ஓடுகிற மணிமுத்தாற்றில் நான் இதை போட்டு விடுகிறேன். அதை திருவாரூர் குளத்தில் எடுத்துக்கொள்ள நீ உதவ வேணும்னு ஓரிடத்தில் பணம் செலுத்திவிட்டு இன்னொரு இடத்தில் பணம் பெறுகிற வங்கி முறைக்கு கூட இந்த அருமையான திருத்தலத்திலே ஒரு தோற்றுவாய் செய்ய பெற்றது போல அற்புதத்தை சேக்கிழார் பெருமான் படைத்து காட்டுகிறார். இப்படி நட்புக்கு உகந்த பெருமானாக எழுந்தருளியிருந்து காலப்பழமையோடு அவிட்ட விண்மீனிலே வந்து பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நட்சத்திர நாளில் சென்று வழிபட்டால் எல்லா பேர்களையும் வழங்குகிற அந்த பெருமானுடைய திருக்கோயிலை சென்று வழிபட்டு நீங்கள் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்று உங்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். வணக்கம். விருதாச்சலம்ல அமைஞ்சிருக்கிற அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் பற்றின விவரங்களை முனைவர் ஐயா மூலமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்போ வீட்ல இருந்தபடியே அந்த சுவாமியை நாம தரிசனம் பண்ணலாம். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. 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 பெருமை வாய்ந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தினசரி சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திரம் என்ன, அதிதேவதை மந்திரம் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்துக்கான அதிதேவதா மந்திரத்தை நான் இப்ப சொல்ல போறேன். ஸ்ரவிஷ்டா தேவதாம் வந்தே வசுந்தர வராஸ்ருதான் சங்க சக்ராங்கித கரான் கிரீடாங்கித மஸ்தகான். அவிட்ட நட்சத்திரத்துக்கான காயத்ரி மந்திரத்தை இப்ப சொல்ல போறேன். ஓம் த்ரைலோக்ய மோகனாய வித்மஹே ஆத்மராமாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். அவிட்ட நட்சத்திரத்தின் தேவதை அஷ்டவசுக்கள். அதிவரன், அனலன், அனிலன், ஆபன், சோமன், துருவன், பரத்யூஷன், பிரபாஷன் ஆகியோர் வசிஷ்டரது ஹோம பசுவை திருடி சாபம் பெற்று சந்தனுவிற்கு குமாரர்களாக பிறந்து கங்கையில் எரியப்பட்டவர்கள். பிரபாஷனே பீஷ்மர். ஸ்வரூபம் மத்தள வடிவில் 4 நட்சத்திரங்கள். பூதத்தாழ்வாரின் திரு நட்சத்திரம். கணம் ராட்சச கணம். மிருகம் சிங்கம். புஷ்பம் செந்தாமரை. எண் 9. பறவை பொன் வண்டு. மரம் வன்னி. நெய்வேத்தியம் பாயசம். பஞ்சபூதம் ஆகாயம். சாதகமான நட்சத்திரங்கள் சதயம், திருவாதிரை, சுவாதி, உத்திரட்டாதி, பூசம், அனுஷம், அஸ்வினி, மகம், மூலம், கார்த்திகை, உத்திரம், உத்ராடம், ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம். பாதகமான நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், சித்திரை, பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், பரணி, பூரம், பூராடம், ரேவதி, ஆயில்யம், கேட்டை. இஷ்ட தெய்வம் ஸ்ரீ அனந்த பத்மநாபன். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட வேண்டிய நட்சத்திர பரிகார திருக்கோவில்கள்: அருள்மிகு புஷ்பவல்லி அம்மன் சமேத பிரம்ம ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில், கீழ்கொருக்கை, கும்பகோணம். அருள்மிகு விருதகிரீஸ்வரர் திருக்கோவில், விருதாச்சலம். அருள்மிகு திரிபுர சுந்தரி அம்மன் சமேத வன்மீகநாதர் சுவாமி திருக்கோவில், திருவான்மியூர், சென்னை. அருள்மிகு அன்னை அலங்காரவள்ளி சமேத பாதாள ஈஸ்வரர் திருக்கோவில், அரித்வாரமங்கலம், தஞ்சை மாவட்டம். ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி வேதோக்த ஸ்வர்ண பங்கஜம் சமர்ப்பயாமி சர்வஸ்யாப்தை சர்வக்ஷஜித்தை சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜயதி. சவிஷ்டா நட்சத்திரலிங்கேஸ்வராஜி நமः. பஞ்சமுக தீபம் தரிசயாமே. சர்வ நட்சத்திர தோஷம் நீக்கும் பரிகார திருத்தலங்கள்: திருவிடை மருதூர் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோயில், தஞ்சை மாவட்டம், கும்பகோணத்தில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில்
வில் உள்ளது. திருவெற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்மன் சமேத அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் சென்னை பாரிமுனையில் இருந்து 8வது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தங்களுடைய பிறந்த நட்சத்திரம் எது என தெரியாதவர்கள் இக்கோயிலுக்கு சென்று பரிகார பூஜைகள் செய்து எல்லா வகையான நலமும் வளமும் பெறலாம். இன்றைய நிகழ்ச்சியில அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட வேண்டிய நட்சத்திர பரிகார கோவில்கள் பத்தி பார்த்தோம். அந்த சுவாமியையும் வீட்டில இருந்தபடியே தரிசனம் பண்ணோம். அடுத்த வாரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வழிபட வேண்டிய நட்சத்திர பரிகார கோவில்கள் பத்தி நாம பார்க்க போறோம். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து அவன் அருள் பெற்று உய்வோமாக. மீண்டும் அடுத்த ஞாயிறு காலை 7:30 மணிக்கு நலம் தரும் நட்சத்திர கோவில்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இல்லை அவங்களாம் வரல. போர்டில் இருந்தா ரேஸ் ரைட் விட்டா லெஃப்ட்